ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பெரண்டை சட்னி பார்ட் 2. அது வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு பார்ட் வந்து ஷார்ட்டாக வீடியோ போட்டிருப்பேன். இதில் நான் அந்த ப்ரொசீஜர் மூலமாக இதில் நம்ம எக்ஸ்ட்ரா தக்காளி, வெங்காயம், பூண்டு அது போலலாம் ஆட் பண்ணி இப்போ செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம உளுந்து ஒரு கைப்பிடி போட்டுக்கிட்டு நல்லா இது நம்ம நல்லா வறுத்துடலாம். பொன்னிறமாக வரா போல் நல்லா வறுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இது கூட நம்ம கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி சேர்க்கணும். சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகா மேலே இருக்கிற காம்பு உடச்சி ஒன்று போட்டுக்கலாம். இப்போ உளுந்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துடலாம். கூட நம்ம 10 பல்லு பூண்டு, நம்ம கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா வறுத்துடலாம். நம்ம அது கூட கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம வதக்கிடலாம். ஒரு கைப்பிடி நம்ம பெரண்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா வதக்கிடலாம். தக்காளியோட நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு சேர்த்து வதக்குனா தான் கொஞ்சம் நல்லா வதங்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த வீடியோவில் சொன்னது போல தான் லைட் க்ரீன் அளவுக்கு நல்லா வறுத்து எடுக்கணும். அது போல் நல்லா லைட் க்ரீன் அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் ஆட் பண்ணி அரைக்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்மெல்லே கார சட்னி போல் வருது. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் இருக்கும். சூப்பராக கார சட்னி போல் டேஸ்ட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம இன்னொரு வீடியோவில் வேறு டாப்பிக்கில் பார்க்கலாம்.